அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமா உங்களை மறுபடியும் நான் மீட் பண்றேன். ரொம்ப மச்சிடுறேன். இது வச்சு சிறப்பான வாழ்க்கை பொழுதும் இது மாதிரி நான் இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப வருஷம் ஆகுது. வாய் மூடுங்க. இதே திருப்பி எத்தனை வீடியோல சொல்லிட்டு இருப்பேன். நான் சொல்றதே இல்ல, நேரா பார்த்து சொன்னது இல்ல, வாய்ஸ் ஓவர்ல தான் சொல்லியிருக்கோம். சைடா பார்த்து சொல்லுவியோ. இன்னைக்கு வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கியூட்டான ட்ரெஸ் வந்து எல்லாம் பர்த்டே கிஃப்ட் இதெல்லாம் நான் தனியா ஒரு வீடியோல போடுறேன். யார் கொடுத்தான்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, காட்டல. ஓகே ஓகே. இப்ப வந்து நாங்க எங்க ஏரியால இருக்கிற கொரியன் ஷாப்புக்கு போயிருந்தோம். ஓகேவா, எனக்கு கொரியன் ஷாப்னு சொன்ன உடனே நீயா நான் போட்டு கொரியன் கிழிச்சாங்களே அதுதான் ஞாபகம் வருது. ஆனா நான் பாக்கல அந்த எபிசோடு. இல்லம்மா, அவங்க வேறமா, அவங்க வந்து கொரியனாவே வாழ்றாங்க. நான் நீ நினைச்ச பேர்லாம் இல்ல. நான் உள்ள போய் பார்த்தா அவங்க கொரியன் பாஷை எல்லாம் பேசுறாங்க. நீ சும்மா 2 நாடகத்தை பார்த்து போட்டு 2 டப்பா வாங்கி வந்தா நீ கொரியன் ஆள் ஆயிடுவ. நாடகம் எல்லாம் பாக்கல, எனக்கு டப்பா வாங்குறது பிடிக்கும். நாடகம் தெரியல என்ன நாடகம் பார்த்தேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். இது என்னன்னா ஸ்ரீலங்கால இருந்து எங்க அக்கா வந்திருக்காங்க, சித்ராக்கா. அவங்க வந்து இந்த பொருட்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அதுதான் வந்து நான் ஷேர் பண்ண போறேன். ஆமா, கொஞ்சம் பொருள் எனக்கு இருக்கு. நான் வந்து அவங்க வந்து கிஃப்ட் பண்றதுக்கு வாங்கியிருக்காங்க மேடம். கிஃப்ட் பண்றதுக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். அது என்னுடைய கடமை, நான் கிஃப்ட் பண்ண வேண்டியது. ஓகேவா, எல்லாமே காட்டுறேன், வாங்க பாக்கலாம். பாக்கலாமே, காட்டுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் கையிலே காட்டிடவா? கையில தான் காட்டுவாங்க, கால்ல வேணா காட்டுறீங்களா? இந்த இது பாருங்க, இது நல்லா கியூட்டா இருக்கும். இது நான் ஏற்கனவே ஒண்ணு வாங்கியிருக்கேன். இது என்னது? ஜூலியாக்கு ஒண்ணு வாங்கியிருக்கேன். ஆமா, நல்லா இருக்காமா? என்னது இது? இது நோட் புக் தான். இங்க பாருங்க, அதுல பிக்சர்ஸ் இருக்கா? ஆமா, ஏதாவது எழுதுறவங்க வாழ்க்கையை ரசிச்சு எழுதுறவங்க எழுதுவாங்க. அப்ப நம்ம எழுதலாமே, நம்ம தான் வாழ்க்கை பயங்கரமா ரசிக்கிறோமே. இது வந்து கிஃப்ட்டுக்காக நான் வாங்கியிருக்கேன். தெரியுமா, காலை எந்திரிப்போம், காலை சாப்பிடுவோம், மதியம் சாப்பிடுவோம், வேலைக்கு போவோம், வந்து தூங்கிடுவோம். இதுதான் எங்க லைஃப். இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. நான் இதுல ரேட் எல்லாம் சொல்லல. நீங்க வந்து அந்த கடையை போய் விசிட் பண்ணுங்க, அங்க போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா ரேட் எனக்கு அட்ரஸ் தரேங்க, இல்ல கான்டாக்ட் நம்பர் தரேன். ஆனா கான்டாக்ட் பண்ணி தான் போனா அவங்க இருக்க மாட்டாங்க. இது வந்து பாருங்க, டட்டடாங், உள்ள எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஆனா இது 65 ரூபாய். 65 ரூபாய்க்கு பொறுத்துலாங்க. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கா? ஒரு நிமிஷம். அதுக்கு அடுத்தது இந்த ஹேவ் எ நைஸ் டே. இது ஒரு புக். ஆமா, இது எல்லாமே நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக நான் வாங்கியிருக்கேன். இது நம்ம gift பண்ணனுங்க. ஓகேவா, இது gift பண்ணனும். அதுக்கு அடுத்தது நான் வாங்கினது காட்டுறேன், அப்புறமா அக்கா வாங்கினது காட்டுறேன். இது வந்து அந்த பாட்டில்ல ஒட்டுறது. ஆமா, ஆனா இது எனக்கு ஏட குடும்பமா இருக்கு. நம்ம எப்படி ஒட்டுறது? பெரிய பாட்டில்ல ஒட்டணும், சின்ன பாட்டில்ல ஒட்டணும். இதை மாத்தி மாத்தி ஒட்டணும். அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். நான் பிளாக் கலர்ல ஏற்கனவே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா இப்ப நம்ம என்னன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம பிபி ஒரு பிசினஸ் பண்றோம், பிளெஸிங் படீஸ். ஓகேவா, அது மூலமா நம்ம என்ன பண்றோம்னா, ஃபாரின்ல இருக்கிறவங்களுக்கு இந்தியால ஏதாவது பொருட்கள் வேணும், அதை வாங்கி நம்ம கொரியர் பண்றோம். அது வந்து ஒரு சின்ன பிசினஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, இந்தியால இருக்கீங்க, நீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கும் நாங்க வந்து பொருள் வந்து வாங்கி கொடுப்போம். இது வந்து அந்த பிசினஸ்க்கு உங்களுக்கு இதுலயே ஏதாவது ஒரு பொருட்கள் வேணாலும் நாங்க அதை வாங்கி உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம். அதுக்காக வந்து நான் வந்து ஏற்கனவே ஒரு கருப்பு ஸ்டிக்கர் வந்து நான் வாங்கியிருந்தேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா, அந்த கருப்பு ஸ்டிக்கர் எடுத்து நான் இப்போ எல்லாருடைய பில்லு, இப்போ வந்து உதாரணத்துக்கு ராகவன் எடுத்துக்கிட்டா, அவர் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு, அவருடைய பில்லெல்லாம் ஒரு கவர்ல போட்டு மேல லேபிள் ஒட்டிட்டோம்னா நம்ம வந்து இப்ப அந்த லேபிள்ல இது ஒட்ட போறேன். இல்ல, அந்த லேபிள்ல வந்து நம்ம எழுதிட்டு அழிச்சுக்கலாம். அதுக்காக நான் ஏற்கனவே வாங்கி இந்த லேபிள யூஸ் பண்ண போறேன். இத வந்து நான் அந்த பாட்டில் யூஸ் பண்றேன். பாட்டிலுக்குன்னு வாங்குறேன். இப்ப நான் தெளிவா சொல்லிட்டேன், பாட்டுக்காக வாங்கினத இங்க யூஸ் பண்ண போறேன், இங்க வாங்கினதுக்கு பாட்டில் யூஸ் பண்ண போறேன், இங்க வாங்க போறத பாட்டிலுக்கு யூஸ் பண்ண போறேன். புரிஞ்சிச்சு. ஆனா எப்ப யூஸ் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. அது யூஸ் பாக்கறதா தெரியும். அதுக்கு அடுத்து இந்த டப்பா வாங்கினாங்க. இந்த டப்பா பாருங்க, ரொம்ப அழகா இருக்குல்ல. இது வந்து இது விலை வந்து 35 ரூபாய். டிஸ்னி 35 ரூபாய்க்கு எங்கேயுமே தர மாட்டாங்க. இது நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. அவங்க வந்து கம்மல் போட்டு வச்சுக்கலாம். லேடிஸ்க்குனா இது கொடுக்கலாம். ஐயோ சாரி கேர்ளுக்குனா இது கொடுக்கலாம், பாய்க்குனா இது கொடுக்கலாம். கரெக்ட் தான். லேடிஸ்னா பெரியவங்க. ஆமா, கேர்ள் பேபி
யார் உங்களுக்கு ஆசைப்பட்டாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம விருப்பம் தான் நம்ம லைஃப்ல எல்லாம் யூஸ் பண்றது. அப்படியா? ஓகே, நல்லது யூஸ் பண்ணணும், கெட்டது யூஸ் பண்ணணும். சரி, ஓகேவா? நல்லா இருக்காங்க இந்த பாக்ஸ். நல்லா இருக்கு. நீங்க எவ்வளவு இருக்கும்னு நினைச்சீங்க தோராயமா சொல்லுங்க? 40 ரூபா. சாரி, உண்மையாடுதான் நினைச்சேன். நான் படிக்கும்போது ஜாமெட்ரி பாக்ஸ் 40 ரூபாய் தான். வெயில பேசுறீங்க இல்ல, நாங்க படிக்கும்போது நம்ம ஜாமெட்ரி பாக்ஸ்ல காம்பஸ் இருக்கும். என்னங்கா நிறைய பொருள் இருக்காது ஜாமெட்ரி பாக்ஸ்ல. என்னங்கா சொல்லுங்கக்கா. நீங்க ஜாமெட்ரி பாக்ஸ்ல என்ன தெரியுமாக்கா? கரெக்ட். அந்த பாக்ஸ் நாங்க படிக்கும்போது 40 ரூபாய் தான். 40 ரூபாய் அதுல 3 ஐட்டம் இருக்கும், பிளஸ் பாகை மணி இருக்கும். கட்டமா இருக்கும். அது பேர் என்னதுமா? கட்டமா இருக்குமா? சாரி, அதான் சமோசா மாதிரி இருக்கும் ஒரு உள்ள. அது பேர் என்ன? அக்கா சொல்லிட்டாங்க பத்தியா? ரவுண்டா இருக்கு பேர் தான் பாகை மணி. லோரிக்கு எல்லாம் மறந்துச்சுக்கா. சரி, இன்னொன்னு ரெண்டு பின் இருக்குமா? அது பேர் என்ன? 2 பின்னு. காம்பஸ் ஒரு சிங்கிள் பின் இருக்குது. சிங்கிள் பின்னு பிளஸ் பென்சில் போறதான் காம்பஸ். 2 பின் இருக்குது. பேர் என்ன? பட்டாரியா? வட்டாரி. அக்கா ஒரு டெய்லருங்கிறதுனால ஞாபகம் வச்சிருக்காங்க. குளோரி டுபாகோ டெய்லர் மறந்துச்சு. அதுக்கு அடுத்தது இதுவும் ஒரு அதான் எங்க தம்பிக்காக நான் வாங்கினேன். ஓகேவா? நீ வாங்கினியா? அதாவது மாதேஷ்காக வாங்கினது இது. நல்லா இருக்கு. அக்கா வந்திருக்காங்களே, ஸ்பைடர்மேன் ஃபேனுங்கிறதுனால அவருக்கு ஸ்பைடர்மேனா பிடிச்சி. இல்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த புக் வந்திருக்கு. ஏற்கனவே ஆமா, நாங்க போய் தேடும் போது மனோக்கு தேடணும் ஒரு வாட்டி, கிடைக்கல. இப்பதான் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்குள்ள மட்டும் எப்படி இருக்கு நம்ம பாக்கலாம். நான் சின்ன பையனா இருக்கும்போது இதெல்லாம் வாங்குவாங்க லோரியா. ஆனா உள்ள பிளேனா தான் இருக்கு. எப்பவுமே இந்த கொரியன் ஷாப்ல வந்து இதெல்லாம் கொரியால யூஸ் பண்ணாங்க, நமக்கு எல்லாம் தெரியல. அவங்க கிட்ட கேட்கும்போது தாய்லாந்து சைனால இருந்து பொருள் வருது சொன்னாங்கன்னாக்கா. இது மெயினே சொல்லுங்க. அதை விட கொரியன்டா குவாலிட்டி அப்படி சொன்னாங்க. டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த அட்டைக்கு தாங்க காசு. உள்ள எல்லாமே பேசிக்கா. ஆமா, நம்ம நார்மலா வாங்குற அட்டை மாதிரி இல்ல. பிரிண்டிங் வேற மாதிரி இருக்கு. பிளஸ் நல்லா ஷைனிங்காவும் இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, டிஃபரெண்டா இருக்கு. காமிக் புக் எப்படி இருக்கும் அந்த ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. தெரியுதா உனக்கு? நான் சின்ன வயசுல காமிக் புக் வாங்குவேன். பார்லேஜிக்கெல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. அப்போ வாங்கும்போது எடுப்பேன். அது இது மாதிரி இருக்காது, சும்மா பேப்பர்ல தான் இருக்கும். அந்த ஸ்டைல்லே கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கலாங்க இது. நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்தது இதான் பிளாக் ஸ்பைடர்மேன். இது நார்மல் ஸ்பைடர்மேன். சோ இருக்கான் பாத்தீங்களா, வெப் ஸ்பைடர்மேன். ஆமா, அவன் தான். பாருங்க, எல்லாம் வேற வேற. நீங்க கரெக்டா சொன்னீங்க. அந்த கார்ட்டூன் காமிக். ஆமா, அதான் சொன்னல. நீங்க அறிவாளி பாப்பமா? அறிவாளிலாம் இல்ல, இது எனக்கு தெரியும். சின்ன பிள்ளை இருக்கும்போது அடிக்ட் ஆயிருந்தேன். இப்ப ரிலீஸ் ஆயிட்டேன். நல்லா இருக்குல்ல, இது அழகா இருக்கு. இந்த பெண்ணும் எனக்கு ரொம்ப எதுவும் காலி ஆயிடுச்சுங்க. 2 தான் இருந்துச்சு. இது பென்சிலா? பெண்ணா? இதுக்கு அடுத்தது இது என்னது? இது ஷூவா? நல்லா இருக்கு. இந்த ஷார்ப்னர் டைப் ஷூஸ். ஓகே. அதுக்கு அடுத்தது ஹைலைட்டர். மஷ்ரூம் வாங்கலாம்னு பார்த்தேன். மஷ்ரூம் நான் ஏற்கனவே ஒண்ணு வச்சிருக்கிறேன். அப்புறமா சாக்லேட் மட்டும் ஒண்ணு இருந்துச்சு. இது மாதேஷ்க்கு தான். அவங்க மஷ்ரூம் வாங்கிருக்கலாம்ல. மஷ்ரூம் டிஃபரெண்டா இருக்கும். நானும் அக்காவும் டிசைட் பண்ணி சாக்லேட் வாங்கினீங்க. சரி. அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டாண்ட் நான் ஏற்கனவே 2 வாங்கியிருக்கேன். இது 3வது வாங்குறேன். ஏன்னா இதுவும் மாதேஷ்க்கு தான் கிஃப்ட் வாங்கியிருக்கிறேன். இதுல பாருங்க, இதுல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நான் ஆன்லைன்ல எல்லாம் பார்த்தேன். குவாலிட்டி வந்து நல்லா இல்லை. பிளஸ் வந்து அது கொஞ்சம் பெருசா இருக்கு, ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால நான் அவங்க கிட்டே வாங்கிட்டேன். இப்ப வந்து நான் அக்காவை நான் கூட்டு போயிருந்தேன் பாத்தீங்களா, எங்க அக்காவை. அவங்க வாங்கினது சொல்றேன். அவங்க ஃபர்ஸ்ட் எதுவுமே வாங்குற ஐடியா இல்ல. நான் வாங்க தான் போயிருந்தேன். அங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அக்கா வந்து வாட்ச் வாங்கினாங்க. நான் இதுல ஒண்ணு மட்டும் போட்டு காட்டுறேன். நான் ஏற்கனவே போட்டுட்டேன் என் கையில. போட்டு காமிச்சிங்களா? திருப்பி பேக் பண்ண முடியுமா? பண்ண முடியும். சீக்கிரம். சூப்பரா இருக்கும் இது. டைம் பாத்தீங்கன்னா 1:10 ஆகுது. 5 மணிக்கு நாங்க எந்திரிக்கணும் திருப்பி. அக்கா காலையில ஃபிளைட் இருக்கு. எங்க சித்ரா அக்கா கிளம்புறாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் அவங்கள. ஓகேவா? இல்ல காட்டல, ஏற்கனவே போட்டோ காட்டுறேன். ஐயோ, தலைகீழ போட்டேன். சரி, ஓகே, பாருங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இது மாதிரி வரும். ஆட்டி காட்டிங்கன்னா ஒண்ணும் தெரியாது. அப்படிதான் தலைகீழ போட்டேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சும்மா நல்லா இருக்கலாங்க. சூப்பரா இருக்கும்.
நீங்க இத வந்து நானு யார் கையில தெரியுமா பாத்திருக்கேன், உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து பிரிட்டி கிட்டின்னு 2 கியூட்டான குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க வந்து பிரிட்டி இல்லம்மா, பிரிட்டி கிட்டி. பிரிட்டி கிட்டி. அது பேர் வந்து லில்லி. லில்லி பாப்பா பேரு. அந்த அம்மா ஒரு நாள் அவங்களோட அம்மா போட்டிருந்தாங்களா? அவங்க அம்மா இது வந்து நிறைய போட்டிருப்பாங்க. அவங்க அம்மாக்கு ஒரு வாட்டி இன்ஸ்டாகிராம்ல இருந்து இதை அமுச்சு விட்டுருந்தாங்க. அதுதானே அப்பவே க்ளோரி காட்டுச்சுங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டேன். பாப்போம் ஃபியூச்சர்ல நம்ம வாங்குவோம். இது வந்து பாத்தீங்கன்னா 420 இதோட ரேட். ஒரு பீஸோட விலை. ஆமா, இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது முன்னாடி ஏற்கனவே கேட்டு வந்திருக்கும் ஒரு வாட்டி. இதே போயிட்டு இன்னொரு ஷாப்ல கேட்டோம் 700 சொன்னாங்க. இன்னொரு கடையில கேட்டோம் வெறும் மணி மட்டும் வச்சிருக்காங்க 250 ரூபாய். நல்லாவே வாட்ச் இல்ல, நல்லாவே இல்ல, நல்லா இல்ல, ரொம்ப மோசமா காப்பி ப்ராடக்ட் மாதிரி இருந்தது. பார்த்துட்டு தான் வந்தோம். இதுல வந்து அக்கா 3 பென்சில் வாங்கினாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்? இந்த பென்சில்ல என்ன ஸ்பெஷல்னா இது அழகா இருக்கு பாக்க, அவ்வளவுதான். அழகா எழுதுமா தெரியல, எழுதுறவங்க பொறுத்து இருக்கு. கரெக்ட், நம்ம அழகா எழுதுனாதான். நான் வந்து மாதேஷ்க்கு ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சேன். நான் அக்கா வந்து அங்க 2 குட்டி பாப்பாங்க இருக்காங்க, அவங்களுக்காக வாங்கியிருக்கிறாங்க. அவனுக்கு ஷூ வாங்கியாச்சு. அதுக்கடுத்து இதெல்லாம் 10 ரூபாய் தாங்க இந்த லப்பர் எல்லாம். ஆமா, எரேசர். இங்கிலீஷ்ல சொன்னாதானா? இல்ல, அது எரேசர் தான். லப்பருங்கிறது அழிக்கிறது கிடையாது. 15 45 அது. எது இது 45? ஆமா, 10 ரூபாயில தானே போட்டு. கிடையாது 45 அது. எனக்கு தெரியும், நானே வாங்கியிருக்கேன். இது 10 ரூபாய். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது எனக்கு தெரியல, இது நான் வச்சுப்பானா. இது என்னது? அது அட்டையா? ஆமா, ஏற்கனவே வாங்கியிருக்கு தானே. எதுக்கு வாங்கியிருக்கேன்? நான் வாங்கல, ரொம்ப நாள் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா நம்ம பிபி பிசினஸ் பண்றோம்ல, பிளஸிங் படிஸ், அப்ப வந்து எனக்கு இது ரொம்ப யூஸ் படுது. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ரஃபா கொஞ்சம் நிறைய நோட்டீஸ் வரும்ல, அதெல்லாம் கிழிச்சு யூஸ் பண்ணிருக்கேன். அது கடன் வாங்குறது ஆப் தி டிவி. பரவாயில்ல, அது வந்து நான் இப்படிதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா சரி இந்த வாட்டி வாங்கிடுவோம்னு சொல்லிட்டு இந்த பேட் வாங்கிட்டேன். இதுல குட்டி குட்டியா நம்ம வந்து வச்சுக்கலாம் பாத்தீங்களா, அதுக்காக தான் வாங்கினேன். அதாவது சின்ன சின்ன பேப்பர் நாங்க கூட்டுறது கழிக்கிறது இது மாதிரி எழுதி வச்சிருக்கோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? நல்லா இருக்காங்க இது. அதனால கிஃப்டா கொடுக்க போறோம்னா வச்சுக்க போறோம்னா தெரியல. அதுக்கு அடுத்தது இந்த 2 பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து ஒரு 2 குட்டி தேவைதான். அவங்களுக்கு வந்து ஒரு 2 கம்மல் வாங்கியிருந்தேன். தனியா தான் வாங்கியிருந்தோம். செலக்ட் பண்ணிட்டு வந்தது நம்ம சார். நான் அவனை செலக்ட் பண்ணல, வீடியோ கால் உனக்கு பண்ணி காட்டினேன், நீங்க தான் சொன்னேன். நல்லவேளை அந்த கடை அதிர்ஷ்டம் என்னன்னா, அந்த கடை 10 மணிக்கு திறந்து இருக்குது. 8 மணில கடை சாத்திட்டு ஓடிடுவாங்க அந்த கடைக்காரங்க. அது திறந்து இருந்தது, என்னன்னு தெரியல. இந்த 2 கம்மல் 2 பேருக்கு வீக்கெண்டுங்க திறந்து வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நானு. பிளாஸ்டிக் அது. இது மாதிரிலாம் நான் காலேஜ் படிக்கும் போது போடுவாங்க. இந்த மணி வச்சாலே எனக்கு ரொம்ப இப்போ போட்டுக்குமா, அழகா இருக்குல்ல. இது அழகு. எப்பவுமே ஒரு வெள்ளை மணி வச்சாலே அழகுதான். அதனால இது போட்டுட்டு நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, அவ்வளவுதான். இந்த குட்டி ஷாப்பிங் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பொருட்கள் வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா நாங்க வாங்கி கொரியர் அனுப்புவோம். இந்த பிசினஸ் வந்து வெளிநாட்டுல இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்தியால இருந்து பொருட்கள் வாங்கணும்னு ஆசை இருக்கும், ஆனா எப்படி வாங்குறதுன்னு தெரியாது. அதனால நீங்க வாட்ஸ்அப்ல தெரிற நம்பருக்கு கால் பண்ணி எங்ககிட்ட பேசுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்கள் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவோம். உங்களுக்கு எல்லா பொருட்களும் பர்ச்சேஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய் பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற